ஆபாச திரைப்படங்கள் மூலமாக பாலியல் கல்வியை பெறுகிறார்களா அப்படின்னா, தவறான வழியில் பாலியல் கல்வி, ஒரு பாலியலை பற்றிய தவறான வழியில் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்ளும்போது அது நமக்கு கேடு தான் ஏற்படுத்தும். முறையான வழிங்கிறது எது? பாலியல் கல்வின்னா முறையான வழி, இயற்கையான வழிங்கிறது எது? நல்ல வழிங்கிறது எது? நல்ல வழியில் பாலியல் கல்வியை நான் எப்படி பெறுவது அப்படின்னா, பெரியவர்கள் தங்களுடைய உடலுறவு அனுபவங்களை, தாம்பத்திய வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை சிறியவர்களுக்கு பேச வேண்டும், சிறியவர்களிடம் பேச வேண்டும். பெரியவர்கள் இப்போ ஆண்கள் பெரியவர்கள் இருக்காங்கன்னா தங்களை விட சிறிய வயது ஆண்களுக்கு உடலுறவில் தனது அனுபவங்களை சொல்ல வேண்டும். அதுபோல் பெண்கள் என்ன பண்ணணும், பெரியவர்கள் தங்களுடைய உடலுறவு அனுபவங்களை, தாம்பத்திய வாழ்க்கை அனுபவங்களை, குடும்ப வாழ்க்கை அனுபவங்களை தங்களுடைய வயதில் சிறியவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் பாலியல் கல்வி, இயற்கையான பாலியல் கல்வி. நாகரிகமாக சொல்ல வேண்டும். அது நாகரிகமாக ஆபாசம் கலக்காமல் சொல்ல, கொச்சையாக வார்த்தைகளை உச்சரிக்காமல் பேச வேண்டும். இதுதான் இயற்கையான பாலியல் கல்வி. அதுபோல் நண்பர்கள் தங்களுடைய தாம்பத்திய பாலியல் அனுபவங்களை, உடலுறவு அனுபவங்களை நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், சந்தேகங்களை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல் தோழிகள், பெண்கள் தங்களுக்குள் பாலியல் அனுபவங்களை, உடலுறவு சந்தேகங்களை, உடலுறவு அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற கணவன் மனைவி நடக்கிற அனுபவங்கள், காதலில் நடக்கிற அனுபவங்களை வெளிப்படையாக பேசி பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாலியல் கல்வி. உறவுங்கிறதே ஒரு கல்வி தான், எளிமையான கல்வி. பேசுவது, நட்பு எல்லாமே உறவு முறை, அப்பா அம்மா உறவு எல்லாமே ஒரு கல்வி தான். அந்த வகையில் பாலியல் கல்வி இப்படித்தான் பெறப்படும், இயற்கையான வழியில். இதுதான் நாகரிகமான வழியில் பெறக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான பாலியல் கல்வி என்பது இதுதான். நல்லதை செய்கிற பாலியல் கல்வி இதுதான். நம்ம இதெல்லாம் இல்லாமல் போகும்போது தான், பாலியல் உறவை பற்றி பெரியவர்கள் சிறியவர்களிடம் பேசாமல் போகும்போது தான் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இன்றைக்கி இணைப்பே இல்லாமல் போகுது. அது தப்பு, அதை பற்றி பேசவே கூடாது, காதலிக்கக்கூடாது, உடலுறவை பற்றி பேசினாலே தப்பு, இப்படியெல்லாம் பெரியவர்கள் சிறியவர்களிடம் பேசாமல் போகும் பொழுது பெரியவர்களை நோக்கி சிறியவர்கள் போக மாட்டேன் என்கிறார்கள், பெரியவர்களால் சிறியவர்கள் ஈர்க்கப்பட மாட்டேன் என்கிறார்கள். அதுபோல் பெண்களும் பாலியல் உறவு சார்ந்து எதையுமே பேசாமல், அது பற்றி தங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதுதான் ஒரு நல்ல பெண்ணுக்கு அடையாளம் என்பது போன்று ஆண்களிடம் நடந்து கொள்ளும்போது பெண்களை நோக்கி ஆண்கள் போக மாட்டேன் என்கிறார்கள். இப்போ மனிதர்கள் இப்படி தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் பாலியல் உறவு பற்றி வெளிப்படையான ஒரு அணுகுமுறை, சுதந்திரமான அணுகுமுறை, ஆக்கப்பூர்வமான நாகரிகமான ஒரு அணுகுமுறை, ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறை, ஒரு பேச்சு முறை என்பது மனித வாழ்க்கையில் இடம்பெறும் பொழுது தான் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுவார்கள். ஒரு பெரியவர்கள் சிறியவர்களுக்கிடையே இடைவெளி இல்லாமல் போகும், உறவு முறை ஏற்படும், பெரியவர்களுக்கு மரியாதை வரும். அப்பொழுது தான் இப்போ பெரியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, காதலிக்கிறது தப்பு, உடலுறவு பற்றி பேசாத அப்படிங்கும்போது இந்த பெரியவர்கள் மீது வெறுப்பு தான் வரும். அப்போ பெரியவர்களை சிறியவர்கள் கேலி செய்வார்கள், மரியாதை இல்லாமல் போய்விடும். பெரியவர்களுக்கு மரியாதை இல்லாமல் போவதற்கு அதுதான் காரணம். அந்த பாலியல் கல்வி, சிறியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாலியல் கல்வியை பெரியவர்கள் தான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காத போது தான் சிறியவர்கள் அதை என்ன செய்கிறார்கள் என்றால், ஆபாசமான வழிகளில், தவறான வழிகளில் அந்த பாலியல் கல்வியை பெறுவதற்காக ஆபாச திரைப்படங்களை பார்க்கிறார்கள். ஆபாச திரைப்படங்கள், உடலுறவு காட்சிகளை கொண்ட ஆபாச திரைப்படங்களை சிறியவர்கள் போய் பார்ப்பதற்கு காரணம், பெரியவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யவில்லை. பெரியவர்கள் ஏன் செய்யவில்லை என்றால், அவர்களுக்கே அப்படித்தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை விட பெரியவர்கள் அவர்களுக்கு அதுபோன்ற கல்வியை கொடுக்கவில்லை. இதுதான். அதனால் பாலியல் உறவில் சுதந்திரம் இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு சுதந்திரம். பாலியல் அனுபவங்களை மனிதர்கள் பேசியே ஆக வேண்டும். அது தேவை, ஒரு தேவை. எப்படி பாலியல் உறவுகளை கையாள்வது, ஆளுமை செய்வது, உடலுறவு சார்ந்த அனுபவங்களை எவ்வாறு திறம்பட செய்து முடிப்பது, இதையெல்லாம் பேசினால்தான் மக்களுக்கு தெளிவு பிறக்கும். அதை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேச வேண்டும். திருட்டுத்தனமாக மொபைல் ஃபோன் வழியாக தெரிஞ்சுக்கூடாது, நேரடியாக பேசும்போது தான். அப்போ தான் பெரியவர்கள் மீது சிறியவர்களுக்கு மரியாதை வரும், ஒரு ஈர்ப்பு வரும், மனித உறவுகள் ஈர்க்கப்படுவார்கள். சுதந்திரமாக எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசணும், அதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி அறிவுபூர்வமாக பேசணும், நல்லா வழி நடத்தணும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு
இந்த பேச்சு என்பது வழிவகுக்க வேண்டும். நம்ம பேச்சுன்னா என்னென்னா எதுக்காக பெரியவங்க சின்னவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நான் உனக்கு வழி சொல்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன். அதான் பெரியவங்க சின்னவங்களுக்கு சொல்கிற அறிவுரை. பாலியல் உறவுகளில் நீ திறமையாக செயல்படுவது எப்படி, எனது அனுபவங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அதுபோன்ற நடந்து கொள், நான் செய்த தவறுகளை நீ செய்யாதே, எப்படி வெற்றிகரமாக உனது பாலியல் உறவு வாழ்க்கை இருப்பதற்கு எனது அனுபவங்களை நான் உனக்கு சொல்கிறேன். இதுதான் உண்மையான பாலியல் கல்வி, இயற்கையான பாலியல் கல்வி.